2025 IPL போட்டி RCB vs KKRக்கு நடந்து முடிந்துள்ளது. இந்த மேட்ச்ல 16.2 ஓவர்கள்ல 177 ரன்களை அடித்து RCB அணி மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு தான் நினைக்கணும். ஏன்னு கேக்குறீங்களா? இந்த இடத்துல கேப்டனுடைய நாக் அவுட் தான் சொல்ல முடியும். ரஜித் பட்டிதார் அந்த மாதிரி ஆடி இருந்தார். அதுவும் இல்லாம இந்த RCB மேட்ச் தொடங்குவதற்கு முன்பாகவே 4 மேட்ச்கள் தொடர்ந்து KKRுடன் ஆடும்போது அந்த KKR மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாம பல விமர்சனங்கள், இவங்க கண்டிப்பா KKR பீட் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த டீம்ல இங்கிலாந்து பிளேயர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கில்கிறிஸ்ட் கூட ஒரு விமர்சனம் வைத்திருந்தார். புள்ளிப்பட்டியல்ல 2025ல கடைசி இடத்துல RCB அணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக சொல்லியிருந்தார். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? இங்கிலாந்தில் உள்ள 3 பிளேயர்கள் இந்த RCB அணியில இருக்கிறாங்க. பில் சால்ட், லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க. இந்திய வீரர்களை வேற யாருன்னா எடுத்திருக்கலாமே, அவங்க கிட்ட பல கோடி இருந்துச்சு. அப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்துல அந்த வீரர்களை எடுத்து, ஏன்னா சாம்பியன்ஸ் டிராஃபில அதுக்கு முன்னாடி இந்தியா தொடர்ல அந்த இங்கிலாந்து வீரர்கள் எல்லாமே சொதப்பி கடைசி நிலைக்கு போனாங்க. ஏன் முதல் சுற்றிலே வெளியேறி இருந்தார்கள் சாம்பியன்ஸ் டிராஃபில. ஆகையினால் RCB அணி கண்டிப்பாக இந்த முறை முதல் சுற்றிலேயே வெளியேறி அதுவும் கடைசி இடத்துல இருக்கும் புள்ளிப்பட்டியல்னு சொல்லிட்டு கில்கிறிஸ்ட் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் எதையுமே மனசுல போட்டுக்காம ஒரு பக்கம் மேட்சை நோக்கி மட்டும், அதுவும் ரஜித் பட்டிதார் சொல்லவே தேவையில்லை. கேப்டன்ஸ் நாக் அவுட் ஏன் சொன்னா, அவ்வளவு சுமூகமாக விளையாடி ஸ்பின்னுக்கு எதிராக எல்லாருமே தடுமாறி இருந்தாங்க. ஆனா ரஜித் பட்டிதார் அந்த இடத்துல தடுமாறவே இல்லை. மிக அற்புதமாக விளையாடி அந்த இடத்துல வெற்றியை பறித்து கொடுத்து ஒரு பக்கம் எல்லாருமே செமையா விளையாடினாங்க. 4-6 அதுக்காக KKR குறை சொல்ல முடியாது. அவங்களும் சரிக்கு சமமா விளையாடி ஓவர்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம இல்ல சால்ட்டால தான் எல்லாமே, அதாவது அசால்ட்டா விளையாடிய சால்ட் அவர்கள் ஒரு பக்கம் அசால்ட் பண்ணிட்டாரு KKR தான் சொல்லணும். இதை பற்றி முழு விவரம் தான் இந்த நம்ம வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். KKRக்கும் RCBக்கும் மேட்ச் தொடங்க போது ஈடன் கார்டன்ல. சொந்த மைதானம் யாருக்கு? KKRக்கு. இருந்தாலும் டாஸை போடுறாங்க. அந்த டாஸை வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ரஜித் பட்டிதார் தான். 2 பேருமே புதிய கேப்டன்கள் தான். KKRக்கும் அஜன்கயா ரஹானம் அனுபவம் இல்லாத ஒரு கேப்டனாக இருக்கிறார். இந்த பக்கமா பாத்தீங்கன்னா ரஜித் பட்டிதார் இளம் வயது வீரர். அதுவும் இல்லாம பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. இந்த இடத்துல அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கிறாரு. ஹேசல்வுட், லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் பில் சால்ட், விராட் கோலி, இவங்களெல்லாம் ஃபீல்டிங் நிக்க வைக்கணும், அடுத்த ஓவருக்கு கூப்பிடணும். இந்த மாதிரி சூழல்ல பாத்தீங்கன்னா ரஜித் பட்டிதார் அருமையாக வேலை செய்திருக்கிறார். இதற்கு முன்னாலேயும் பல உள்ளூர் போட்டிகள் அவர் கேப்டனா வழி நடத்திருக்கிறாரு. அதுலயும் அவர் கேப்டனா இருக்கிற பட்சத்துல அவரே ரன்னையும் குவிச்சிருக்கிறாரு. அது மாதிரி தான் இப்பொழுது கூட இந்த KKR மேட்ச்ல தன் மேல சுமையை போத்திக்கிட்டு இருக்கிறாரு. தொடக்கத்துல டாஸை வின் பண்ணி ஒரு பக்கம் RCB ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க, அதாவது போலிங்கை தேர்வு செஞ்சுட்டாங்க. அந்த பக்கமா KKR பேட்டிங். KKRனுடைய ஆர்டர் எப்பொழுதுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அந்த வகையில பார்க்கும் பொழுது தொடக்க வீரர்களாக எப்பொழுதுமே யார் வருவாங்கன்னா சுனில் நரேனோ, அதே மாதிரி டி காக்கோ, 2 பேரும் தான் வந்தாங்க. நல்ல அதிரடியான ஒரு பேட்ஸ்மேன்கள் தான். இந்த பக்கமா எப்பொழுதுமே குறை சொல்வார்கள். என்னன்னு சொல்லிட்டு, இங்க RCB என்னதான் ரன், எவ்வளவு பெரிய ரன் அடிச்சாலும் அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு பவுலர்ஸ் யாருமே இல்லை. சரி, புவனேஷ்குமார் ஓவர் தான் ஃபர்ஸ்ட் வரும்னு நினைச்சா அந்த இடத்துல ஓய்வுக்கு, அதாவது காயம் காரணமாக ஒரு பக்கம் ஓய்வில் இருக்கிறாரு. ஆகையினால ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் ஓவர் வராரு. ஃபர்ஸ்ட் ஓவர் வீசினது நன்றாகவே வீசினாரு. ஃபர்ஸ்டே ஒரு விக்கெட் கீப்பர் கேட்ச் ஆன உடனே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இது எதிர்பாராத ஒன்று தான். அந்த வகையில் பவர் பிளேல இப்படி ஒரு விக்கெட் கிடைச்சிருக்குது. டி காக் கீப்பர் கேட்ச் ஆகி வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறமா விளையாடிய சுனில் நரேனோ, அதுக்கப்புறமா அஜன்கயா ரஹானே கேப்டன். இவரும் கேப்டன்ஸ் நாக் தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்கு அருமையாக விளையாடி இருப்பார். அதுவும் இல்லாம ஒரு விக்கெட் 4 ரன்னுக்கு. 2வது விக்கெட் எங்க தெரியுமா விழுந்தது? 100 ரன்கள் அடித்த பிறகுதான் விழுந்தது. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படியே எடுத்துட்டு போயிருந்தா கண்டிப்பா 200க்கு மேல எடுத்துட்டு போயிருக்கலாம் KKR அணி. அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. எந்த இடம் கேட்டீங்கன்னா, சுனில் நரேன் அவர்கள் 26 பாலுக்கு 44 ரன்களை அடித்திருப்பார். 5 4 1 6 குவிச்சிருப்பாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா அவரும் அவுட் ஆகி போயிருப்பார் கீப்பர் கேட்ச். அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் அஜன்கயா ரஹானே கேப்டன் அவர்கள் 31 பாலுக்கு 56 ரன்களை அடித்து 9 4 4 6. கிருணால் பாண்டியா ஓவர்ல கிட்டத்தட்ட லெக் சைட்ல கேட்சை கொடுத்து அவர் வெளியாகி இருப்பாரு. 107க்கு 2 விக்கெட் சுனில் நரேன், 109க்கு 3 விக்கெட் அஜன்கயா ரஹானே. தொடர்ந்து 2 விக்கெட்டுகளை இழந்தவுடன் தடுமாற்றம் அங்கிருந்தே ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வெங்கடேஷ் ஐயர் தான். இவர் மேல ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வச்சாங்க. பெரிய பிளேயர், ஏன்னா ஸ்பின்னுக்கு எதிராக நன்றாக ஆடுவார், அதுவும் ஆல்ரவுண்டராக செயல்படக்கூடியவர். ஆனா இந்த இடத்துல கிருணால் பாண்டியா ஓவர்ல போல்ட் ஆகி இருப்பாரு. இந்த இடத்துல RCBல மிகப்பெரிய ஒரு ஹீரோன்னு பார்க்கப்படுவது கிருணால் பாண்டியா தான். 2 போல்டுகளை எடுத்து ஒரு கேட்சை எடுத்திருப்பாரு. ஆகையினாலதான் அவர் ஜொலிக்கிற விதமாகவே அமைஞ்சிருக்கிறாரு.
அதுவும் இல்லாம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரகுவன்ஷி 22 பாலுக்கு 30 ரன்களை அடித்திருப்பார். இவர் கொஞ்ச நேரம் ஸ்டேபிளா இருந்தாலும் ரிங்கு சிங், ரசில் அவர்களால தாக்கு பிடிக்க முடியல. ரிங்கு சிங் கிருணால் பாண்டியா ஓவர்ல போல்ட் ஆகி இருப்பாரு. ரசூல் நல்லா அதிரடியாக ஆடுவார்னு நினைச்சா சுயேஷ் சர்மா, அதாவது இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்த சுயேஷ் சர்மா ஓவர்ல ஸ்பின்ல ஒரு பக்கம் சுழல்ல மாட்டிக்கிட்டு போல்ட் ஆகி இருப்பாரு. திரும்பவும் ஆடி பார்த்திருப்பாரு, என்னடா இந்த பால் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆடி பார்த்திருப்பாரு நம்முடைய ரசூல் அவர்கள். ஆனா அந்த இடத்துல அவரும் ஜொலிக்க முடியல. வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் நல்லா ஜொலிப்பாங்கன்னு நினைச்சா அவரும் இந்த வாட்டி ஏமாற்றத்தையே கொடுத்திருக்கிறார். என்னதான் நடக்கட்டும், ஆனா சுனில் நரேன் மட்டும் பேட்டிங்லயும் சரி போலிங்லயும் சரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் பர்ஃபார்மன்ஸை என்னைக்குமே வாங்குற காசு கரெக்டா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரே ஆள் வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா சுனில் நரேன் தான். மற்ற பிளேயரும் கொடுப்பாங்க, ஆனா கன்சிஸ்டன்சியா கொடுப்பாங்களான்னா கேள்விக்குறி தான். அதை சுனில் நரேன் வந்து தொடர்ந்து பண்ணுவார். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷத் ராணாவும் அவுட் ஆகியிருப்பாரு சொற்ப ரன்கள்ல. ரமன்தீப் சிங்கும் அதுக்கப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் இந்த இருவரும் இருப்பார்கள். 175க்கு 8 விக்கெட்டுகள் இழந்த நிலையில கேகேஆர் அணி வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கு தான் நினைச்சிட்டு அவங்களும் போலிங் போட வருவாங்க. ஏன்னா இந்த இலக்கு போதுமானா அது கிடையவே கிடையாது. ஈடன் கார்டன்ல அதிகமான ரன்களே தேவை. ஆல்ரெடி வந்து 49க்கெல்லாம் இந்த பெங்களூரை சுருட்டி இருக்கிறாங்க. அந்த ஒரு அடிப்படையில தான் இவங்களும் களத்துல இறங்கி இருப்பாங்க. இவங்களை ஈஸியா சுருட்டிடலாம். அதுவும் இல்லாம கேகேஆர்ல வந்து 2 ஸ்பின்னர்கள் 8 ஓவரை இவங்களால தாக்கு பிடிக்க முடியுமா? அதுவும் சுனில் நரேன் பிளஸ் வருண் சக்கரவர்த்தி, இவங்க 2 பேர் ஓவரையும் அவங்க ஹேண்டில் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்டார்க் வேற இருந்தாரு கேகேஆர்ல. ஆகையினால இந்த 3 ஓவர்களை சேர்த்து 12 ஓவர்களை தாக்கு பிடிப்பது மிக மிக கஷ்டம் அடுத்த அணிக்கு. ஆனா இந்த இடத்துல 8 ஓவர்கள் சமாளிக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அந்த வகையில தான் விராட் கோலி அவர்களும் பில் சால்ட் அவர்களும் ஓப்பனிங் இறங்குறாங்க. சால்ட் சொல்லவே வேண்டாம், 31 பாலுக்கு 56 ரன், 9 4 2 6. சால்ட் அவர்கள் அசால்ட்டா விளையாடி இருப்பாரு கேகேஆர் எதிரா. அதுவும் பவர் பிளேவை யூஸ் பண்ணிக்கணும்னு தான் நினைச்சாரு. கிட்டத்தட்ட 6-7 ஓவர்கள்லாம் 80 ரன்களை குவிச்சிருப்பாங்க. நான் என்ன நினைச்சேன்னா 7வது ஓவர்லேயே 100 அடிச்சுட்டு எப்படி 12வது ஓவர்லேயே மேட்சை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த பவர் பிளேவை தாண்டி கொஞ்சம் பொறுமை காத்தார்கள். ஏன் விராட் கோலி கூட டிஃபெண்ட் பண்ணி ஸ்பின்ல ஒரு பக்கம் அழகா சிங்கிள் தள்ளி தான் ஆடினாரு. வருண் சக்கரவர்த்தி ஓவர்ல ஒரே ஓவர்ல 27 ரன்கள் 30 ரன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. ஆனா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஆனா 4 ஓவரையும் கம்ப்ளீட் பண்ணி 43 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருந்தார். சுனில் நரேன் அவர்கள் 27 ரன்களை மட்டும் தான் கொடுத்திருந்தார். ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு 4 ஓவருக்கு. இந்த இடத்துல அதிகமான ரன்களை கொடுத்தவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது வருண் சக்கரவர்த்தி ஒரு ஓவர்ல அதிகமான ரன் தான் கொடுத்திருப்பாரு. கிட்டத்தட்ட 43 ரன்கள் 4 ஓவர் கொடுத்திருக்காரு. அதுவே அதிகம் தானே. ஆனா அவர் மேல முழு பிரஷரை போட்டாங்க. ஏன் 4வது ஓவர்லயே அவர் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா பில் சால்ட்டை சமாளிக்க முடியல. 31 பாலுக்கு 56னா அப்ப பாருங்க, குறுகிய காலகட்டத்திலேயே அவர் என்ன பண்ணிருப்பாரு, அதிரடியா ஆடி 6-4 அடிச்சு நறுக்கம் போயிட்டு, அதாவது கிட்டவே வந்துட்டு 50 அடிச்சுட்டாரு. அதுவும் இல்லாம விராட் கோலி மட்டும் என்ன அந்த சைட்ல சும்மாவா இருந்தாரு. அவரும் அவர் கணக்குக்கு 36 பாலுக்கு 59 ரன்களை அடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட 9 பால் எல்லாம் 25 ரன்களை குடிச்சிருப்பாரு. தொடர்ந்து 2 சிக்ஸ்களை அடிச்சிருப்பாரு ஸ்பென்சர் ஜான்சன் ஓவர்ல வேற. இந்த மாதிரி எல்லாம் அதிரடி காட்டின உடனே கேகேஆருக்கு என்ன பண்ணுவதுன்றே தெரியவில்லை. அதுவும் இல்லாம ரஹானேக்கு ஒரு பக்கம் முடிப்பு ஏற்பட்டு விட்டது. யாரை கூப்பிட்டா என்ன செட் ஆகும் எதுவுமே புரியல. ஹர்ஷத் ராணா ஒரு ஓவர் நல்லா போட்டா அடுத்த ஓவர் போட்டு கொடுக்குறாரு. இவர் 36 பால் 59 அடிச்சு கிட்டத்தட்ட 50 வந்து பாத்தீங்கன்னா வெறும் 30 பால்கள்லாம் இவர் 50 அடிச்சிருப்பாரு. 4 4 3 6. விராட் கோலியே காட்டுன்னு காட்டி இருக்கிறாரு. அதுவும் நல்ல பிராக்டிஸ்ல இருந்திருப்பாரு. வருண் சக்கரவர்த்தி ஓவர்லாம் அசால்ட்டா ஹேண்டில் பண்றாரு. அதே மாதிரி சால்ட் அவர்களும் அதே மாதிரி தான் ஈஸியா ஹேண்டில் பண்றாரு. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடி பழக்கம். விராட் கோலிக்கு நெட் பிராக்டிஸ் சாம்பியன்ஸ் டிராஃபில முழுக்க போட்டிருப்பாரு. அதுலயே கத்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஐபிஎல் விளையாடும் போது வருண் சக்கரவர்த்தி ஓவரை நம்ம கிழிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவரும் முடிவு பண்ணி அப்பயே பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம். சால்ட் அவர்கள் இங்கிலாந்து தொடரில் விளையாடும் போது வருண் சக்கரவர்த்தி ஓவரை பார்த்திருப்பாரு. ஆகையினாலதான் ஸ்ட்ரெயிட்டை மட்டுமே கவர் பண்ணி அடிச்சாங்க. ஆனா சால்ட்டை விக்கெட்டை எடுத்தது வருண் சக்கரவர்த்தி தான். அதே மாதிரி விராட் கோலி கடைசி வரைக்கும் நாட் அவுட்டா இருந்து 36 பாலுக்கு 59 ரன்களை அடித்திருப்பார். அதுக்கப்புறமா வந்து ரஜத் பட்டிதார், அதுக்கு முன்னாடி டேவிட் படிக்கல். இந்த படிக்கல் வந்துட்டு இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. 10 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருப்பாரு. சுனில் நரேன் ஓவர்ல இறங்கி வந்து அடிக்க ட்ரை பண்ணி அந்த பாலினுடைய சுழலின் மூலமாக அவரும் கேட்ச் ஆகி வெளியே போயிருப்பாரு. அதுக்கப்புறமா ரஜத் படிதார் 18 பாலுக்கு 36 ரன்கள். இதுதான் கேப்டன் ஸ்நாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பின்னர்ஸ்க்கு எல்லாருமே வந்து சிங்கிள் தள்ளி ரொட்டேட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. யார் சால்ட் அவர்களும் சரி விராட் கோலி அவர்களும் சரி தடுமாற்றம் தான் இருந்தது. ஆனா இந்த இடத்துல நின்ன இடத்துல இருந்து ஹேண்ட் பவரை யூஸ் பண்ணி 6-4 அடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா சிங்கிளை ரொட்டேட் பண்ணி மேட்ச் முடிக்கணும்னு ட்ரை பண்றாரு. அந்த பிரஷரே இல்ல. நம்ம புது கேப்டன், சின்ன அதாவது இளம் வயசு கேப்டன், இவ்வளவு பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்றோன்ற எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. நாம தான் இந்த அணிக்கு லீட் பண்றோம். நம்ம கீழே தான் இந்த பிரான்சைஸ் இருக்கு. சோ நாம பொறுமையா விளையாடி இந்த அணியை இந்த வாட்டி எப்படியாச்சும் கப்பை ஜெயிக்க வைக்கணும். அதுவும் விராட் கோலி போறதுக்கு முன்னாடி இந்த கப்பை அவருக்கு ஜெயிச்சு கொடுக்கணும்ன்ற
வருது. அவர் ஒரு இலக்காவே வச்சிட்டு இருக்காரு. இதுக்கிடையில தான் கில்கிறிஸ்டும் சொன்னாரு, என்னென்ன இது கடைசி நிலைக்கு தான் போகும். அதுக்கு ஒரு மூஞ்சில சாணி அடிக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கிறாங்க ஆர்சிபி. ஏன்னா அந்த அளவுக்கு ரன் ரேட் அடிப்படையில் அப்படிதான் 16.2 ஓவர்கள்லாம் 177 ரன்களை அடிச்சு பீட் பண்ணி ஒரு பக்கம் வெற்றியும் கையில வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஸோ ஆர்சிபி மேல பல விமர்சனங்கள். ஏன் ஈசல கப் நாமதேன்னு சொல்லிட்டு மெசேஜ்ல ஏபிடி வில்லியர்ஸ் விராட் கோலி கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆனா விராட் கோலி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லிடாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி நான் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த வாட்டி அதை சொல்லாமலே கப்பை ஜெயிச்சுட்டு ஈசல கப் நம்புதுன்னு சொல்லணும், ஆகையினால நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு ஏபிடி வில்லியர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஏபிடி வில்லியர்ஸ் கூட சொல்லாரு, என்ன சொன்னார்னா, இந்த இடத்துல சிஎஸ்கே மட்டும் குவார்டர் ஃபைனலுக்கு போகாது, மும்பை இந்தியன்ஸ் போகும், குஜராத் டைட்டன்ஸ் போகும், ஆர்சிபி போகும், கேகேஆர் போகும்னு சொல்லிட்டு வம்பிழுத்திருக்கிறாரு சிஎஸ்கே ரசிகர்களை. இப்படிதாங்க ஆர்சிபி மேட்ச் வந்து முழுக்க முழுக்க நடைபெற்று ஆர்சிபி பக்கம் திரும்பியது எப்படின்னா, இந்த ஒரு ரஜத் பட்டிதாரும் விராட் கோலியும் பில் சால்ட்டும் ஆடிய ஆட்டம் இன்று அவங்க பக்கம் கைவசமானது. அந்த கிரவுண்ட்ல ஈடன் கார்டன் கேகேஆர் கிரவுண்ட் அது. ஆனா ஆர்சிபியினுடைய சத்தம் தான் அதிகமாக இருந்தது. காரணம் விராட் கோலியினுடைய ஃபேன்ஸ் அவ்வளவு பேர் இருந்தாங்க. இந்த இடத்துல வெற்றி பெற்றவுடன் பல விமர்சனங்கள் தகர்க்கப்பட்டது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பயுமே தோப்பாங்க. அப்படி தோற்றது மூலமா தான் அடுத்து போன சீசன்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கடைசி 8 மேட்ச்ல வெற்றி பெற்று தான் குவார்டர் ஃபைனலே உள்ள போவாங்க. அதுவும் சிஎஸ்கேவை கடைசி மேட்ச்ல தோற்கடிச்சிருப்பாங்க. 17 ரன்களுக்குள்ளார அவங்கள தோற்கடிக்க வேண்டும். அப்படி இருந்து அவங்கள தோற்கடிச்சு அவங்க குவார்டர் ஃபைனலுக்கு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு வெறி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்சிபி அணி, அதுவும் இல்லாம தாகம் தனியில 18வது வருஷம் இது, 17 வருஷம் கோப்பையே அடிக்கல. மிகச்சிறந்த வீரர்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு பிரான்சைஸ் பயங்கரமா பண்றாங்க. ஆனா ஏன் ஜெயிக்க மாட்டாங்க? ஃபேன் ஃபாலோவரும் அதிகமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்துட்டு குறையவே இல்லை, அதிகமாக தான் இருக்கிறாங்க. தோத்தாலும் பரவாயில்லடா, ஆர்சிபி என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆர்சிபியாக தான் இருப்போம், அது எங்களால் மாற்றவே முடியாது, விராட் கோலிக்காக அந்த பிரான்ச்சைஸ்ல நாங்கள் கடைசி வரைக்கும் அவருக்காக கத்திட்டே இருப்போம்னு சொல்லக்கூடிய கூட்டம் இங்கே நிறைய இருக்குது. அது ஆகையினால இந்த வாட்டி கண்டிப்பாக ஆர்சிபி கப் அடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கிறது. விராட் கோலி கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் வெறிகொண்டு ஆடுறாரு, புது புது ஷாட்லாம் ஆடுறாரு, அந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்திருப்பாரு. ஸோ இதே போல வெற்றி அடுத்தடுத்து தொடர்ந்து வந்தால் மட்டும்தான் ஆர்சிபி குவார்டர் ஃபைனல் போயிட்டு இன்னும் பர்ஃபார்மன்ஸ்ல பயங்கரமாக விளையாடி கப் அடிக்கணும்னு நானும் நினைக்கிறேன். ஆனால் என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.